பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெள்ளிக்கிழமையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு அவர் வேத பகுதி வாசிப்போம். அது 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 23 வசனங்கள். பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கும் முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்தை நோக்கி தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்காக உடன்படிக்கையும் கிருபையும் காத்தருளினீர் என்றான். லேலுயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. தாவீது நாட்கள் இருந்ததை காட்டிலும் சாலமோன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறான். ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து ஜெபிக்கும் பொழுது அவன் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தருடைய பலிபீடத்துக்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் எதிராக நின்று வானத்துக்கு நேராய் என் கைகளை விரித்து. லேலுயா. கவனிங்க. அப்ப என்னன்னா, வானத்திற்கும் பூமிக்கும் ஒரே ஒரு ஆண்டவர் உண்டானால், ஒரு தெய்வம் உண்டானால், அவர் கர்த்தராகி இயேசுவை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அதனால்தான் என்னிடத்திலே பலனும், என்னிடத்திலே வல்லமை, என்னிடத்திலே அதிகாரம் ஒன்றுமில்லை. நான் இஸ்ரவேலிலே ராஜாவா இருந்தாலும் எல்லா அதிகாரம் உள்ள தெய்வம் நீர்தானே என்று சொல்லி தன் கையை விரிக்கிறான். தன்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி காண்பிப்பதற்கு தன்னை தாழ்த்தி கையை விரித்து, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான கடவுள், ஒப்பான தெய்வம் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு ஆண்டவரும் இல்லை, இரட்சகரும் இல்லை. நம்மளை ரட்சிக்க, நம்முடைய பாவ சாபத்திலிருந்து விடுதலையாக்க, பிசாசின் பிடியிருந்து சூனியத்தின் மந்திரத்தினுடைய விடுதலையாக்க, நம்மை ஆசீர்வதிக்க, நம்ம ஆசீர்வாதமாயிருக்க இயேசுவை தவிர வேறொரு கடவுள் இல்லை. நீங்களும் நானும் தினந்தோறும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கைகளை விரித்து, இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கைகளை விரித்து வானத்தை பார்க்கும்போது, ஆண்டவரே என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறதுக்கு அடையாளம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படி ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை கேட்டு தேவ மகிமை இறங்கி வரும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் என்னோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.